ஆபரண தங்கத்தின் விலை ஒரு நாளில் சவரனுக்கு 1600 ரூபாய் உயர்ந்துள்ளது. ஒரு சவரன் தங்கம் 98,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. திருப்பரங்குன்றம் மலை தீபம் விவகாரத்தில் நீதிபதி GR சுவாமிநாதன் உத்தரவை ரத்து செய்ய கோரி மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் மேல்முறையீடு. கோவில் நிர்வாகம் ஆட்சியரின் மேல்முறையீட்டு மனு இரு நீதிபதிகள் அமர்வில் இன்று விசாரணைக்கு வருகிறது. கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வருகிறது. CBIயின் முதற்கட்ட விசாரணை அறிக்கை இன்று தாக்கல் செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நடிகர் ரஜினிகாந்தின் 75வது பிறந்தநாள் சிறப்பான தருணம் என பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்களும் ரஜினிக்கு வாழ்த்து கூறியுள்ளனர். நடிகர் ரஜினிகாந்தின் பிறந்த நாளை ஒட்டி சென்னை போயஸ் கார்டனில் உள்ள அவரது இல்லத்தின் முன்பு ரசிகர்கள் குவிந்துள்ளனர். பிறந்த நாளில் ரஜினியை காண்பதற்காக ரசிகர்கள் காத்திருக்கின்றனர். ஆந்திர மாநிலம் அல்லூரி சீதாராமராஜு மாவட்டத்தில் மலைச்சாலையில் பேருந்து கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் 10க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். 37 பயணிகளுடன் சென்ற தனியார் பேருந்து மலைச்சாலையில் இருந்து கவிழ்ந்த நிலையில் காயமடைந்தவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நெல்லை மாவட்டம் மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தில் மொத்தம் 93 வாக்காளர்கள் தான் இருப்பதாக அதிகாரிகள் தகவல். 93 பேர் மட்டுமே உள்ள நிலையில் 1000க்கும் மேற்பட்டோர் SIR படிவம் பதிவேற்றியது எப்படி என சேரன் மகாதேவி சார் ஆட்சியர் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். சிவகங்கை அரசு காப்பகத்தில் இருந்து 3 சிறுமிகள் மாயமான நிலையில் ஒரு சிறுமி அவரது வீட்டில் இருந்து மீட்கப்பட்டுள்ளார். மதுரையில் இளைஞர்களுடன் தங்கியிருந்த 2 சிறுமிகளையும் மீட்ட போலீசார் 2 இளைஞர்களை போக்சோ சட்டத்தில் கைது செய்தனர். டெல்டா பாசனத்திற்கு தஞ்சை மாவட்டம் கல்லணையில் இருந்து 1718 கன அடி காவிரி நீர் திறக்கப்பட்டுள்ளது. காவிரியில் வினாடிக்கு 903 கன அடியும், வெண்ணாற்றில் வினாடிக்கு 405 கன அடியும் தண்ணீர் திறக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேளாங்கண்ணியில் பெங்களூரு காதல் ஜோடி திருமணம் செய்து கொண்ட நிலையில் காதலனை வெட்டிவிட்டு பெண்ணை தூக்கிச் சென்ற சம்பவம். பெங்களூரு தப்ப முயன்ற காதலியின் தாய், தந்தை உள்ளிட்ட 9 பேரை கைது செய்து போலீசார் மணப்பெண்ணை மீட்டனர். உதகையில் பனிமூட்டம் அதிகமாக இருந்து வந்த நிலையில் உறைபனி காலம் தொடங்கியது. குதிரை பந்தய மைதானம், பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளில் உறைபனியால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். வட மாநிலங்களில் கடுமையான மூடுபனி நிலவும் சூழலில் ஹரியானா மாநிலத்தில் 7 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு வெப்பநிலை குறைந்தது. டெல்லி, மும்பை, அயோத்தி உள்ளிட்ட பகுதிகளிலும் பனியால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கரீபியன் கடல் பகுதியில் அமெரிக்க ராணுவ விமானங்கள் அடுத்தடுத்து வலம் வருவதால் அங்கு போர் பதற்றம் நிலவுகிறது. வெனிசுலா கப்பல்களை குறிவைத்து அமெரிக்கா தாக்குதல் நடத்தியதால் இரு நாட்டுக்கும் இடையே போர் மூளும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. ஆஸ்திரேலியாவில் 16 வயதுக்குட்பட்ட சிறுவர்கள் சமூக வலைதளத்தை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு. ஆஸ்திரேலிய அரசின் இந்த முடிவு சிறார்களின் கருத்து சுதந்திரத்தை சிதைப்பதாக ரெடிட் நிறுவனம் அந்நாட்டு உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளது. ஜப்பானின் வடகிழக்கு பகுதியை தாக்கிய சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 6.7 பதிவான நிலையில் ஜப்பானில் சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.